ஊராட்சி மன்ற தலைவருக்கு இந்த நிலைமையா? சென்னை அருகே தலைவர் தாடும் சாதிய கொடுமை, சாதி ரீதியான தீண்டாமைக்கு உள்ளாவத அப்படின்னு சொல்லி பழங்குடி சமூகத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவி ஒருத்தவங்க விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் மேற்கொண்டிருக்காங்க. ஒரு தலைவருக்கு இந்த நிலையா? விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த ஆனாங்கூர் அந்த பகுதியை ஊராட்சியை சேர்ந்தவங்க பேர் சங்கீதா. இவங்க பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவங்க. ஆனாங்கூர் ஊராட்சி மன்ற தலைவராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ கிராம சபை கூட்டத்தை அவங்க புறக்கணிச்சுட்டாங்க. ஏன் புறக்கணிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கிராம சபை கூட்டத்தை புறக்கணிச்சுட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய இந்த சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் சங்கீதா மேற்கொண்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, துணைத் தலைவராக இருக்கக்கூடிய சித்ராவும் அவருடைய கணவர் குணசேகரனும் என்ன தலைவருடைய இருக்கையில உட்கார விடாம சாதி ரீதியாக என்ன ரொம்ப கேவலமா திட்டி அவமானப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை ஊராட்சி மன்ற தலைவி திருமதி சங்கீதா வச்சிருக்காங்க. ஊராட்சி மன்ற தலைவர் அவங்களுடைய இருக்கையில, அதாவது நாற்காலியில உட்கார்ந்தா உன்னை வெட்டிடுவேன் அப்படின்னு கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க அப்படின்னும், உன்னால ஊரே தீட்டாகி விடும் அப்படின்னு ரொம்ப கேவலமா பேசி என்ன திட்டுறாங்க அப்படின்னும் திருமதி சங்கீதா குற்றம் சாட்டியிருக்காங்க. அவங்க இதை பத்தி இதுக்கு முன்னாடியே வல்லம் வட்டார வளர்ச்சி அலுவலர், விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர், கூடுதல் ஆட்சியர் அப்படின்னு எல்லா துறை சார்ந்த அதிகாரிகள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியும் இப்போ வரைக்கும் அவங்க அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற ரொம்ப வேதனையை ஊராட்சி மன்ற தலைவி திருமதி சங்கீதா சொல்றாங்க. ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அப்படிங்கிறவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நபர். அவர்களுடைய பணி என்ன? அந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதேனும் அடிப்படை வசதிகள் கம்மியா இருந்தால் செய்து கொடுப்பது, மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவது, அதான் அவங்களுடைய பணி. ஆனா அவங்களுக்கே சாதி ரீதியான ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது மிகப்பெரிய ஒரு கொடுமையா இருக்கு. இது மட்டும் இல்லாம அவங்க பலமுறை எல்லார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், கூடுதல் ஆட்சியர் அப்படின்னு சொல்லி போலீஸ் அதிகாரி எல்லார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்கள ஒரு பொருட்டா கூட யாரையும் மதிக்கலைங்கிறதா மிகப்பெரிய வேதனையா இருக்கு. ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு இந்த நிலை அப்படின்னா சாதாரண மக்களுடைய நிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுது. அப்போ இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தமிழகம் முழுக்க மாறியிருக்கு. தமிழகமும் சாதிய பிரச்சனையும் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதற்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. திமுக அரசு, இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு கண்டனம் தெரிவித்து அந்த அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, சமூக நீதி அப்படின்னு பேசிக்கொண்டே சமூக அநீதி இழைக்கக்கூடிய ஒரு அரசாக திமுக அரசு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அவலங்கள் திமுக ஆட்சியில தொடர்ந்து நடைபெறுது. அவர் தன்னை அவமரியாதையா செய்ததாக ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் தன்னை அவமரியாதை பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த பகுதி இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட அதிகாரிகள் கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கல. காந்தி ஜெயந்தியை புறக்கணிச்சுட்டு, அவங்க கிராம சபை கூட்டத்தை புறக்கணிச்சுட்டு அவங்க தர்ணா போராட்டம் நடத்திருக்காங்க. பட்டியலின மக்களை கிள்ளுக்கீரையாக நடத்தக்கூடிய அவல நிலை தொடர்ந்து மு.க. ஸ்டாலின் திமுக ஆட்சியில் நடக்கிறது. அதோட இதற்கு என்னுடைய கடுமையான கண்டனங்கள் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இப்போ காந்தி ஜெயந்தி நிகழ்ச்சியில தமிழக கவர்னர் ஆர்.என். ரவி பேசின பேச்சும் இப்ப நாம சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு. என்னன்னா, அவர் பேசும்போது சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் நம்ம கடந்திருக்கோம், அப்படி இருந்தும் கூட பட்டியலின மக்களுக்கான எதிரான பாகுபாடு இன்னும் நீங்கல அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரத்தை குறிப்பிட்டார். தேசிய குற்ற ஆவண காப்பக புள்ளி விவரங்களின்படி கடந்த 3 ஆண்டுகள்ல தமிழகத்துல பட்டியல் இன மக்களுக்கு எதிரான குற்றங்கள் 40 விழுக்காடு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு தமிழக கவர்னர். தமிழ்நாட்டுல சமூக நீதி பேசுறாங்களே தவிர நடைமுறையில பட்டியலின மக்களுக்கு உரிய நீதி கிடைக்கிறது கிடையாது அப்படின்னும் ஆளுநர் சொல்லியிருக்காரு. அது எடுத்துக்காட்டுதான் அந்த கள்ளக்குறிச்சி, இந்த கள்ளச்சாராய மரணம், அதே போன்று குடிநீர் தொட்டியில கழிவுகள் கலப்பது உள்ளிட்ட பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்களை கண்டு வெட்கப்படுகிறேன் அப்படின்னு தமிழக கவர்னர் ஆர்.என். ரவி சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ஈஸியா கடந்து போற விஷயம் கிடையாது. ஏன்னா போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் கண்கார்டியா பள்ளியில 12ஆம் வகுப்பு படித்து வந்த சின்னதுரை அப்படிங்கிற மாணவர் மீது அவரோட கல்வி பயின்ற மற்ற சில மாணவர்கள் வீடு புகுந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தினாங்க. இது சாதிய தாக்குதல், சாதி பேரை சொல்லி திட்டிருக்காங்க. அதே போன்று வேங்கை வயல் பட்டியலின குடியிருப்பில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்க தொட்டியில மனித கழிவு கலக்கப்பட்டு 2022 டிசம்பர்ல இப்ப வரைக்கும் அது தொடர்பாக யாரையும் கைது பண்ணல. சிபிசிஐடி போலீசார் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல இடங்கள்ல குடியரசு தினம், அதே போன்று சுதந்திர தினம் அப்படின்னு கொடியேற்றக்கூடிய நிகழ்வுல பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடியேற்ற விடாம தடுக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் தொடர்ச்சியா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு தமிழகத்துல.
பல பள்ளிக்கூடங்கள்ல சமையல் செய்யக்கூடிய சமையலர் ஒரு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவங்க சமைக்கக்கூடிய சாப்பாடு மற்ற குழந்தைகள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க பெற்றோர்கள்லாம் மிரட்டுறாங்க. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் பள்ளிக்கூடங்கள்ல சமைக்கக்கூடாது அப்படின்னு கோரிக்கையெல்லாம் வைக்கப்பட்டது, பிரச்சனையாச்சு. அதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடந்துட்டு வருது அப்படிங்கிறதா மிகப்பெரிய வேதனையாக இருக்கு. அது தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவி ஒருத்தவங்க என்னுடைய சாதி பேரை சொல்லி திட்டுறாங்க, என்னுடைய சீட்டை உட்கார விட மாட்டேங்கிறாங்க, வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க, மிரட்டுறாங்க அப்படிங்கிற அவங்களுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தியிருக்காங்க. தனி மனுஷியாக அவங்க சாலையில் அமர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அமர்ந்து அவங்க போராட்டம், தர்ணா போராட்டம் மேற்கொள்றாங்க. அவங்க ஒரு இதுக்கு முன்னாடி பலமுறை அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுது. ஏன்னா சாதி ரீதியான தாக்குதலுக்கு தமிழக அரசு உடனே குரல் கொடுக்கும், சமூக நீதி சமத்துவம் அப்படின்னு தமிழக அரசு திமுக பேசக்கூடிய நிலையில இப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு ஏற்பட்டிருக்கூடிய ஒரு சாதி ரீதியான பிரச்சனையை பத்தி பலமுறை கம்ப்ளைண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கலன்னா முதல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவங்க யார்கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை கண்டுக்காம விட்டாலும் அந்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணணும். எதுக்காக நீங்க அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு உடனடியாக அவங்க சஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் இதுக்கு பிறகாவது இது போன்று யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாங்கன்னா உடனே நடவடிக்கை எடுத்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். தமிழக அரசு உடனே இது தீவிரமாக கவனத்தில் கொண்டு இனி வரக்கூடிய நாட்களிலாவது இது போன்ற பிரச்சனைகள் வராமல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு நிறைந்த மாநிலமாக தமிழகத்தை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதா எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கு.